நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சாரு, இதெல்லாம் நேத்தே முடிச்சிருக்கலாம்ல. 2 minutes பிரசாத், ஆயிடுச்சு. ஆடிட்டர் கிட்ட சொல்லி கம்ப்யூட்டர் பிரிண்டர்லாம் எடுத்திருந்தா இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். எல்லாம் பண்ணிட்டேன் பிரசாத். ஆனா இந்த அடியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதோட பில்ஸ் தான் எனக்கு என்னன்னு புரியல. அதுவும் அங்க போன் எடுங்க, நீங்க போன் எடுங்க. ஹலோ, நான் பேசுறேன். என்னது, மேஸ்திரி சித்தால இழுத்துட்டு ஓடிட்டானா? யோ ஐயா, போன ரொம்ப முக்கியம். இல்ல, இப்ப என்ன இடிச்சீங்களே, அது வேணும்னே இடிச்சீங்களா இல்ல தற்செயலா இடிச்சீங்களான்னு யோசிக்கிறேன். லுக் சாரு, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஓகே, எனக்கு 3 விஷயங்கள் அடியோட பிடிக்காது: ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் விமன். ஏன் 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 பிடிக்காது? ஸ்மோக்கிங், எனக்கு சிகரெட் புகைனாலே அலர்ஜி. குடிச்சா அடுத்த நாள் வேலை பாதிக்கப்படும். அதனால என்னோட லட்சியத்தை போய் அடைய முடியாதுன்ற ஒரு பயம். ஓஹோ. விமன், நோவே நோவே. சாரதா, அந்த சாரதா ஒரு பொம்பளை தானே? சாரதா சாரதா சாரதா, எங்க சுத்தினாலும் திருப்பி அங்க வந்துருவீங்களா பிரசாத்? நீங்க தற்செயல தான் இடிச்சீங்க, நான் ஒத்துக்கிறேன். போங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2 minutesல முடிச்சிட்டு வந்துடுறேன். 2 minutesல முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும். Just looking. ஓ பிரசாத். Go. ப்ளீஸ் பிருந்தா, ப்ளீஸ் 10 நிமிஷம் டைம் கூட, நான் உடனே வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிருந்தா ப்ளீஸ், ஜஸ்ட் 10 minutes யா. நான் போயிட்டு இப்போ இமிடியேட்டாக வந்துடுவேன் ப்ளீஸ். டேனியல், புரிஞ்சுக்கோ டேனியல், நான் காவேரி கார்மெண்ட்ஸ் போறேன். சித்தியை பார்த்து 1 வாரம் ஆச்சு. பிரசாத் வேற அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இதான் சரியான நேரம். நான் திருட்டுத்தனமா சித்தியை பார்த்துட்டு வர போறேன். ஏய், 10 நிமிஷம் பிருந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உடனே வந்துடுவேன். இங்க பாரு, மீட்டிங் முடியறதுக்கு 1/2 an hour ஆகும். லஞ்ச் வேற அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீ சாப்பிட்டு இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். பை. நான் சாப்பிடல பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, ஜஸ்ட் 2 minutes. I'll catch you, okay பிருந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ரோஜா, சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு பங்கு உண்டு, கவலைப்படாத. சாயந்தரம் வரும்போது ஆட்டுக்கால் சூப் வைமா. கால் ஊனி ஊனி நடந்து ரொம்ப வலிக்குது. திருநெல்வேலி அல்வாவும் மதுரை குண்டுமல்லி வாங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறேன். ரெடியாரு? மாமா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். அத்தை கிட்டியா? அங்கிள், சாரு அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நோ ப்ராப்ளம், டேக் யூ ஒன் டைம். எங்க டேனி உங்க கூட தானே வந்தா? எங்க போனா? டேனியா, அவ இங்கேயும் இருக்கா? பையன் டேனி தானே. எங்க பிருந்தா வெளியே போச்சுல, பின்னாடியே போவான். எங்க பிருந்தா எங்க இருக்கோ அங்கதான் உங்க புள்ள இருப்பாரு. வேலு சார், இந்த காலத்துல பிசினஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என் பையன் சக்சஸ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 20 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹார்ட் ஒர்க். உங்க பையன் மட்டும் இல்ல, என் பையன் கூட தான் ஒரு நாளைக்கு 21 hours ஒர்க் பண்றான். அவன் வீட்டுக்கு வரும்போது பாருங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் அவன். ஏன் சார், அப்படி எந்த கம்பெனில சார் உங்க பையன் வேலை செய்யறாரு? யோ, என் பையன் உனக்கு பிடிக்காதனால இஷ்டத்துக்கு பேசக்கூடாது நீ. அங்கிள், இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். ஆஃபீஸ் ஆரம்பிச்ச புதுசுல ஒழுங்கா தான் வந்துட்டு இருந்தான். இப்போ ஒரு நாளும் வரதே இல்லை. நீங்க தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். சார், பிசினஸ் தவிர உங்க புள்ள வெளியே ஏகப்பட்ட பிஸி. இஷ்டத்துக்கு பேச பிடிக்காதுன்னு சொன்னா பேசாம இருக்கணும் நீ. அனாவசியமா பேச பிடிக்காது. பா, என்ன பிரச்சனை? இல்ல மகனே, இவன் வந்து இங்க வந்து பிரச்சனையா? நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. இந்த பார், டேனி, பிரசாத் கணக்கு டீலிங் கரெக்டா இருக்கு. ப்ளீஸ் நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீ இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல 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 இல்ல, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. சும்மா சும்மா சொன்னா கேளு. இல்ல சாரதா பழி வாங்க. சண்டை போட்டு அவனும் பழி வாங்க மாட்டான். அத பாத்துக்கலாம். சும்மா இல்ல பிரசாத், டேனி கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே சார்,
உங்க புள்ளைய பாருங்க, நீங்க டம்மி. எங்க பாப்பா சொன்னதான் உங்க புள்ளைய கேட்பாரு. ஐய நீ அங்கேயே உட்காந்துருக்கலாமே. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறது பிடிக்காது. சார், நான் ஒன்றும் ஒர்க்கர் இல்லை, எங்க பாப்பாக்கு டிரைவர். அப்ப கார்ல போய் உட்காரியா? நான் போறேன். ஐயோ வேலு. உனக்கு உட்கார பாப்பா. மாமா ப்ளீஸ். பிரசாத் ஆ இந்தாங்க நீங்க கேட்ட டீடைல்ஸ். இது வந்து அடையார் ப்ராஜெக்ட், இது கேகே நகர், இது டி நகர். நமக்கு வந்து எல்லா ப்ராஃபிட்ஸும் என்னென்னு இதில் எழுதியிருக்கேன். அப்புறம் டேனியலுக்கு ஏதோ ஷேர் அமௌண்ட் சொன்னீங்கல்ல, அது இங்கே இருக்கு. ஓகே ரைட். அங்கிள், இது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ரஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டர் உங்களுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு அனுப்பிச்சிடுவாரு. இந்த வருஷம் நம்ம பண்ணிருக்கிற பிசினஸ் உட்காருமா. இது டேனிக்கு வந்து சேர வேண்டிய ஷேர். அடுத்த வருஷம் இதை விட பிரமாதமா பிசினஸ் பண்ணுவாங்க. ஓகே முடிச்சாச்சா? ஓகேயா? ஏதாவது டீடைல் சொல்லணும் அப்பா கிட்ட சொல்லிக்கோ, கேட்கோ. நான் ஏய், சாப்பிட்டு போடா. தம்பி, பிசினஸ் பார்க்க தான் உங்களுக்கு டைம் இல்லை, உங்க அப்பாவை பார்க்க சொல்றீங்க. இருந்து சாப்பிடாது போங்க. இல்லைங்க, எனக்கு டைம் இல்லை, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ். அது உங்க அப்பாவே சாப்பிட சொல்றீங்களா? Bye. முதல்ல நீ போட்டுக்கோ, Bye. மிச்சம் தான் சாப்பிடுறேன். போட்டுக்கையா? ஏன் பேசுற? அந்த பிளேட் பாஸ் கொடுங்க. பண்ணுங்க. எனக்கு பிடிக்கல. இந்தா, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். இந்தப்பா, போ 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 போ. என்ன பிருந்தா? யார் நீங்க? என்ன விஷயம்? நான் டேனியல். எந்த டேனியல்? பிருந்தா ப்ளீஸ், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத. டேனியல், எனக்கு தெரியும் எனக்காக நீ இங்க வெயிட் பண்ணுவேன்னு. தெரியும்ல? அப்புறம் ஒன்றா வந்திருக்கலாம்ல, ஏன் ஆட்டோவில் வந்த? எங்கே போகணும்? வா போவோம், பேசணும். நான் எங்கேயோ போறேன், நீ இது கேக்குற? பிருந்தா, நான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஐ லவ் யூன்னு. நீ என்ன சொல்ற? டேனியல், எதுவா இருந்தாலும் நீ பிரசாத் கிட்ட பேசு. இல்ல, எனக்கு அவன் தேவையில்ல பிருந்தா. நீ என்ன சொல்ற சொல்லு. இப்ப நான் எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. பிருந்தா ப்ளீஸ் சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல, இப்ப நான் எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. இல்ல ப்ளீஸ், நீ சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். பிருந்தா, இத பார், நான் மாத்திரம் சாவ மாட்டேன், உன்னையும் சாவடிப்பேன். ஜாக்கிரதை. எப்படி டேனியல்? என்ன கொன்னுட்டு நீ சூசைட் பண்ணிப்பியா, இல்ல நீ சூசைட் பண்ணிட்டு ஆவியா வந்து என்ன கொல்லுவியா? ஏய் பிருந்தா, உங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் பிசினஸ் பார்ட்னர். 30% லாபமோ நஷ்டமோ எல்லாத்துலயும் மிஞ்சி பண்ணா ஃபைனான்ஸ் கேப்பா ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. எனக்கு அவன் தேவையில்லை. உன் பதில சொல்லு. ஓகே, நான் உன்னை லவ் பண்றேனே வச்சுக்கோ. பண்ற. அம்மா ப்ராப்ளம் இல்ல, மாமாவும் ப்ராப்ளம் இல்ல. பிரசாத் பிரசாத் கண்டிப்பா குறுக்க வருவான். அவன் எப்படி சமாளிப்ப? அவன் வரமாட்டான். டேனியல், பிரசாத் வருவான். ஏய், அவன் வரமாட்டான். வருவான். அவன் வரமாட்டான். வருவான். வந்தா அவனை கொன்னுட்டு மறுவேலை பார்ப்பேன். என்னது? எதுக்கு கொல்ல போற? ரிலாக்ஸ் டேனியல். பிரசாத் கிட்ட பேசி பாரு, கண்டிப்பா அவன் ஒத்துக்குவான். இது பாரு டேனியல், ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ கிரிமினல் ஆயிடாத. டேனியல், இல்ல இல்ல, என்னாச்சு டேனியல்? சரி சொல்றேன், இப்பயே சொல்றேன். அவன்கிட்ட இப்பயே சொல்றேன். டேனியல், இப்ப வேண்டாம், வேற எப்போது பேசு. இல்ல பிருந்தா, அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும், இல்லைன்னா தொடரும். வேணாம். டேனியல் ரிலாக்ஸ், இப்ப வேணாம், வேற எப்போது பேசு. இப்ப நம்ம மில்கி வே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே 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 ஓகே. நான் பேசுவேன். ஓகே, கண்டிப்பா பேசுவேன். ஓகே. கண்டிப்பா பிரசாத் கிட்ட பேசுவேன். கண்டிப்பா.
சித்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது அண்ணி ஒரு வாய் சாப்பிட்டுட்டுமே, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். சுப்பையா, என்ன பேசணுமோ பேசிட்டோம். சரி. என்ன? நான் மேல்படி படிக்கலான்னு இருக்கேன். அமெரிக்கா போகணும், பணம் செலவாகும், எனக்கு பணம் வேணும். இப்போ ஃபேக்ட்ரிலையும் வீட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். நீ ஏதோ ஒரு கிளினிக்கில் வேலை பார்த்துட்டு இருந்தியே, அங்கேயே ஒரு வருஷம் வேலை செய். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நானே உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறேன். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. இந்த குடும்பம் உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. டேய், என்னடா என்ன பேச்சு பேசுற? உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் அமெரிக்கா போனேன், எனக்கு பணம் வேணும். நீங்க தானே பெத்தீங்க, பணத்தை கொடுங்க. அப்ப நீ நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேன். பணம் இப்ப இல்ல, என்னால கொடுக்க முடியாது. போ. என்ன கொடுக்க முடியாது? காவிரிக்கு மட்டும் தனியா ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்க மாதனோட சந்தோஷமா இருக்கா? அது இல்லாம சாரதா எல்லாத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைக்கிறான்றீங்க. எனக்கு இந்த வீட்டுல என்ன இருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, அந்த சாரதா எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வைங்க. அந்த வீட்டை வித்துட்டு நான் அமெரிக்கா போய் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டுல காவேரி பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. அது நான் சுயமா சம்பாரிச்சு கட்டின வீடு. அது நான் காவேரி பேருக்கு தான் எழுதுவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போ. போ வெளியே. அந்த போனை கொடுங்க. இல்ல சேதா, நம்ம சுத்தி நடக்கிறத பார்த்தா எங்க என்ன விட்டு போயிடுன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன கண்ணன் நீங்க? எனக்கு நீங்க தான் வேணும். உங்களுக்காக நான் எதையும் எழுந்துட்டு வர தயாரா இருக்கேன். என் சித்தியை தூக்கி எறிய கூட நான் தயங்க மாட்டேன் கண்ணன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இப்பவே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன கண்ணன், நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே காணோம். என்ன சாரதா? ஸ்வேதா கண்ணனோட பேசிட்டு இருக்கா. உங்க கூட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல கண்ணன். அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, எங்க ஜமீன்ல கூட இப்படிதான் நிலா வெளிச்சத்துல உட்காந்து இந்த மாதிரி நிறைய கவிதை படிச்சுட்டு இருப்போம். ஏன் எனக்கு ஜமீன் கவி கண்ணன் அப்படின்னு ஒரு பட்ட பேரே இருக்கு. ஹலோ ஸ்வேதா, இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் காதலை பத்தி இந்த கவிதை எழுதணும்னு நினைச்சா உன்னோட முகம் தான் ஸ்வேதா எனக்கு ஞாபகத்துல வருது. உனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருந்த எனக்கு காதலோட அர்த்தத்தை புரிய வச்சு என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ரெண்டு நாளா எந்த வேலையும் நடக்கல. ஏன்? மணல் என்ன வரல சார்? என்ன மணல் வரல? அதான் ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல சார். லாரி வரல சார். என்னையா லாரி வரல மணல் வரலன்னு? இத பாரு, என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. மேனேஜர் கிட்ட பேசி நாளைக்கே பிரபாதி கன்ஸ்ட்ரக்ஷன் 2 லாரி சொந்தமா நிக்கணும். சரி சரி, லாரி தானே, வாங்கிடலாம் சார். என்னையா வாங்கிடலான்னு அலட்சியமா பேசுற? ஏன் சார் இப்படி தேவையில்லாம கத்துறீங்க? அப்படிதான் கத்துவேன். உங்ககிட்ட கத்துனாதான் வேலையே நடக்கும். நான்சென்ஸ். ஏன் போனை கட் பண்ணீங்க? நீங்க போனை வைங்க சொல்றேன். ஏன் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். லுக் மிஸ் சார்லதா, எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. நீங்க போலாம். போலான்னு சொன்னேன். எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தாங்க, இந்த செக்ல ஒரு சைன் பண்ணுங்க. என்ன செக் இது? 2 டேஸ்க்கு முன்னாடி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டேனியலுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் அமௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணோம்ல, அந்த செக். ஆஹா. ஆமா, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிடிக்கும்னா பிடிக்கும்னு அர்த்தம். இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஹலோ. ஹாய். ஹாய் டானி, வாடா, சிட் டவுன்.
டேனி செக்கு கொடுத்துரு. இந்தாங்க. என்ன செக்? உனக்கு சேர வேண்டிய ஷேர்ப்பா. ஓ தேங்க்யூ. என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. உங்ககிட்ட தனியாக பேசணும். பரவாயில்லப்பா சொல்லு. இல்ல, இட்ஸ் ஓகே பிரசாத். I'll be in my cabin. Bye. ஓகே. நைஸ் கேர்ள். ஸ்மார்ட் கேர்ள். வெரி குட் கேர்ள். பிரசாத், அந்த பொண்ணு லவ் பண்ணுறியா? சி நான் அந்த பொண்ணை ஒன்றும் லவ் பண்ணல. ஆனால் அந்த பொண்ணோட மனசில் நான் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன? சொல்கிறேன் டேனி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டேனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட காவேரி கார்மெண்ட்ஸோட 15% ஷேர்ஸ் இருக்குல்ல? ஆமாம். இப்போ தான் அந்த கம்பெனி சரியாக போலியே டேனி. அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா மார்க்கெட் வேல்யூ விட அதிகமான படத்தை நான் தரேன். என்ன? கொடுக்கலாமே. கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. பிருந்தாவை நான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீ என்ன சொல்கிற? வேண்டாம். பிருந்தாவோட மென்டாலிட்டிக்கும் ஓ மென்டாலிட்டிக்கும் ஒத்தே போகாது. சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஒரே இடத்துல வளர்ந்துருக்கோம். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம். பிரசாத், நான் அவ்வளோதான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவள் சிரித்து சகஜமாக பேசுறதுனால அதை காதலன்னு நினச்சிக்கிட்டு நீ தப்பான முடிவுக்கு வந்திருக்க. நாளைக்கே சாரதா ஒரு வார்த்தை சொன்னா உன்னை விட்டு ஓடி போயிடுவா. சாரதா இல்லை, யார் இதுக்கு குறுக்க வந்தாலும் கொன்னுடுவேன். ஓகே டேனி, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க மேரிட் லைஃப் ஸ்மூத்தாவே இருக்காது. பிரசாத், என்னை கைட்டு விடணும்னு பார்க்குறேன். பிஸ்னஸ் முடிஞ்சோடனே இல்லை வெட்டி விடணும்னு பார்க்குறேன். நடக்காது. நோ மிஸ்டர் டேனியல், நான் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. Now, if you'll bloody excuse me. என்ன பிருந்தா? அங்க பாரு ஸ்ரீதர், டேனியல். இங்க எதுக்காக வந்தா? இல்ல ஸ்ரீதர், டேனியல் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் வரேன். ஏய், எங்க போற? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே. இன்னைக்கு உன்னையும் டேனியலையும் நான் சமாதானப்படுத்தி வைக்க போறேன். எப்ப பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே. வா 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 ஸ்ரீதர். ஹாய். ஹாய் ஸ்ரீதர். டேனி, ஸ்ரீதர் தெரியும்ல? தெரியும். ஹாய், எப்படி இருக்கீங்க? பிருந்தா பார்க்க வந்தீங்களா? ஏன் வரக்கூடாதா? எரிச்சலா இருக்கா? நான் வரேன் பிருந்தா. ஸ்ரீதர், என்னடா நீ இது? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நடந்துக்கிற. பாரு எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறான்னு. உனக்கு பொறாம. ஓ, பிருந்தா, என்ன தவிர யாரும் உன்கிட்ட அன்பு காட்டக்கூடாது. புரியுதா? ஓகே, பாய். ஏய் டானி, டானி, டானி. ஏய் டானியல், என்னாச்சு உனக்கு?
ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணங்கிட்ட பேசினேன். என்ன சொன்னா? நான் உங்ககிட்ட பேசுறதே தப்புன்றான். இப்போ என்ன பண்றது? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆ ஆ ரெஜிஸ்டர் மேரேஜா? ஆமாம். என்ன திடீர்னு இந்த முடிவு? நீ என்ன லவ் பண்ணுறல்ல, எப்படி கல்யாணம் பண்ண என்ன? டேனியல், உன்னை லவ் பண்றது விரும்புறது இதெல்லாம் ஓகே. ஆனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேப்பா. நீ வேணா அம்மா கிட்ட போய் பேசு. பிரசாத் யார்கிட்ட பேசினாலும் ஒத்துக்க மாட்டான் இருந்தா. ஏய், பிரசாத் வரான். இங்க பாரு, அவன் வந்தா அவன் என்ன பேசினாலும் சரி, நீ இது பிரச்சனை வச்சுக்க கூடாது. ஓகே? எனக்காக ப்ளீஸ். ஓகே. சாரு இறங்க வேண்டாம், ஏ போகலாம். என்னாச்சு? என்னமோ பிருந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவ கூட பேசலாமான்னு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு? ஓ, டேனியல் இருக்கான்னு வரமாட்டேங்கிறீங்களா? போகலான்னு சொன்னேன். நம்ம பேச போறது பிருந்தா கிட்ட தானே, அவன் இருந்தா என்ன? வாங்க போலாம். நீங்க ஒன்னும் அவங்க கிட்ட பேச வேண்டாம். வாங்க பிரசாத். பிரசாத் வாங்க. வாங்க வாங்க. பிருந்தா, திஸ் இஸ் சாருலதா. ஹாய். ஹலோ. ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, மிஸ்டர் மருதப்பனோட பொண்ணு. அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்க சித்தி சாரதா கூட எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அவங்கள எப்படி தெரியும்? தெரியும். ரொம்ப நல்லவங்க இல்ல? சொல்லுங்க. பிருந்தா, ட்ரைனிங் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரைனிங் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு தான் வரணும். கிளம்பலாமா? பாயா. ஜானி, நல்லா இல்ல. பிரசாத் கம். பிரசாத். ஏய் டேனி, வாங்க. வேண்டாம் டேனி, ப்ளீஸ். பிரசாத் உள்ள வா. உள்ள வான்னு சொல்றல. வா இங்க. கைய விடு. உட்காரு. உட்காரு. உட்காருன்னு சொல்றல. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் கார் இப்படி ஓட்டுற? உனக்கு உன் தங்கச்சி மேல கோவம் இருந்தா அது அவன் மேல காமி, கார் மேல காமிக்காத. நீ இப்படி கார் ஓட்டுறதுனால உன்னை யாருன்னு தெரியாத, உன் தங்கச்சி யாருன்னு தெரியாத ரோட்ல போற யாருக்கும் ஏதோ ஆயிடும். யார் மேல வேணா கோவம் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. ஆனா அதுவே பழி வாங்குற வெறியா மாறக்கூடாது, புரியுதா? டேம் யூ சாரு, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாத. உன் பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆமா, தலையிடக்கூடாது. கண்டிப்பா சொல்லு, தலையிடக்கூடாதா? தலையிடக்கூடாது. சரி, தலையிடல. எனக்கு என்ன வந்து நல்லது சொன்னா கேட்கணும். இங்க பாரு, நீ வேகமா கார் ஓட்டி உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. Get one thing straight, சாரு. One thing very straight. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற. That's it.
எனக்கு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கு. அதுல நீ தலையிட்டா கூட எனக்கு பிடிக்காது. ஓகே? அதான் தலையிடலன்னு சொல்லிட்டேன்ல. நான் கிளம்புறேன். போ. போகாத, உட்காரு உட்காரு. இப்ப எதுக்கு கோவமா போற? திருப்பி என் மேல இருக்கிற கோவத்தை கார் மேல காமிக்கணும் அதானே? அப்படி அடிச்சுக்காத, நல்லா இல்ல. அழுது தொலைக்காத, அதுவும் நல்லா இல்ல. நான் ஒன்றும் அழல. கண்ணை தொடச்சுக்கோ. உங்க அப்பா வர்றாரு, தப்பா நினைக்க போறாரு. பிரசாத், என்ன சாரு அழுதே? என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கண்ணெல்லாம் ஒரு மேடி இருக்கு. சும்மா பேசிட்டு இருந்தேன். கார்ல வந்தல தூசி. பேசிட்டு இருங்க. பிரசாத், தாய் இல்லாத பொண்ணியா? 20 வருஷமா சாரு அழுது நான் பார்த்ததில்லை. அது கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி பார்த்தேன். அதுக்கு யாரு காரணமோ அவன் செத்து போயிருவேன். காரணமே தெரியாம. உட்காரியா? என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன்ட்ட சொல்லி நான் சால்வ் பண்ணி வைக்கேன். அங்கிள், எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள். அவன் என்ன திட்டிட்டு கண்ணை கசிக்கிட்டு போறான். நான் என்ன பண்ணுவேன்? சாரு, என்ன பாமா தம்பிக்கு ஏதாச்சும் சாப்பிடுங்க. கொடு. எடுத்துக்கோ. தேங்க்ஸ். என்ன கோவம் ரெண்டு பேத்துக்கு? அங்கிள், டைம் ஆச்சு. சாரு, நான் வரேன். இரு இரு, என்னவோ சொல்ல வர சொல்ல மாட்டேங்க. என்ன விஷயம் சொல்லு. விஷயம் அப்புறம் சொல்றேன் அங்கிள். தயங்காத, என்ன விஷயம்னு சொல்லு. நான் சால்வ் பண்றேன்னு சொல்றேன்ல. நான் சொல்றேன்ப்பா. சொல்லு. நம்ம கிட்ட காவேரி கார்மெண்ட்ஸ் ஷேர்ஸ் இருக்குல்ல, அத இவர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. காவேரி கார்மெண்ட்ஸ் சேரா? ஏயா நீ புத்திசாலின்னு நினைச்சேன். காவேரி கார்மெண்ட்ஸ் சேரை கேட்க அந்த கம்பெனி தான் தடுமாறிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுங்களா? அங்கிள், அந்த கம்பெனியில் எங்கள் அப்பாவோட உழைப்பும் இருக்கு. இன்னைக்கு அந்த கம்பெனி தடுமாறிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோட கான்ட்ரிபியூஷனால எப்படி அந்த கம்பெனியை மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வரலான்னு தான் நானும் யோசிக்கிறேன். புரியலையே. இப்போ சின்ன வயசுல ஒரு சொந்த வீட்டில் இருந்து திடீர்னு ஒரு கஷ்டத்தினால அந்த வீட்டை விற்று வேற வீட்டுக்கு போயிருப்போம். நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். வாஸ்தவன் தான்யா. நீ இதை போய் சாரதாட்ட சொல்ல வேண்டியதானே? உனக்கு கம்பெனியில ஒரு போஸ்ட் கொடுக்கும், கம்பெனியை டெவலப் பண்ண வேண்டியதானே? அது நடக்காது அங்கிள். ஏன்னா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவை கொண்டது சாரதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க அப்பா கொலைக்கும் சாரதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? எந்த சம்மந்தமும் இல்ல. அது வேற, அது வேறயா? அது அது வேறனா? அது அது காலம் வரும்போது உனக்கே தெரியும். அப்படின்னா எங்க அப்பா உன் பிரச்சனை என்ன அது சொல்லிருப்ப. அதான் சொன்னேனேப்பா, அந்த ஷேர்ஸ இவர் கேக்குறாரு. அது என்னம்மா, நீ கொடுத்துலாங்கியா? கொடுத்துடலாம்ப்பா. சரிம்மா. தம்பி பிரசாதே, என் பொண்ணே சொல்லிடுச்சியா? காவேரி கார்மெண்ட்ஸ் சேர் உனக்கு தான்யா. எடுத்துக்கியா? எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு போயா. ஓகே அங்கிள், நான் உங்க ஆடிட்டரை போய் பார்க்குறேன். பார், அது என்னென்ன லீகல் ப்ரொசீஜர்ஸோ அதெல்லாம் என்னென்னு போய் பாரு. போ, எடுத்துட்டு போயா. சரி அங்கிள், உங்க ஆடிட்டரை பார்த்து நான் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதுவும் பேசிடுறேன். ஆடிட்டர் எதுக்கியா? என் சொத்து முழுக்க என் பொண்ணுக்கு தான் என் சொந்தம். என் பொண்ணு உனக்கு சொந்தம், அவ்வளோதானேயா? அப்புறம் என்ன ஆடிட்டரு போடலங்கா? இரியா. ஐயரே, ஐயரே, இந்த ஆளை எங்கேயாச்சும் காது நொண்டிக்கிட்டு இருப்பாரு. ஐயரே. ஐயா, கூப்பிட்டீங்களா? ஐயோ, எங்கேயா போனீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காதுக்குள்ள காது அடைச்சா மாதிரி இருந்தது, அதான் நோண்டிக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? இந்த பாரு, இந்த காவேரி கார்மெண்ட்ஸ் சேருங்க எல்லாம் தம்பிக்கு. ஐயா, அதுல லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய. இழுக்காதையா. இந்த பாரு, தம்பி கிட்ட பணத்தை கேட்டுப்படாத, அவ்வளவுதான் உன்னை தட்டி போடுவாரு. இந்த காலத்து பயலாம் பாஸ்ட். சரி வாங்க, போக 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 வாங்க, சந்தோஷமா போங்க. தம்பி. என்ன அங்கிள்? சாரதாவுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன அங்கிள், என்னால் எந்த பிரச்சனையும் வரப்போகுது அங்கிள்? ஒன்றும் வர. சந்தோஷமா போங்க. சாரு,
என்னம்மா இந்த பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கானே, ஜாகிரதையா இருக்கணும். வாங்க சின்னண்ணா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னீங்க? நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். அதில் ஹாஸ்பிட்டல் பேக்ட்ராப் வருது. நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸோட சர்வீசஸ் நேரில் பார்த்துட்டேன்னா கதைக்கு கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்கும். அதான். அண்ணா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்க்காத வைத்தியமா? நீங்கள் பார்க்காத டாக்டர்ஸா, ஹாஸ்பிட்டல்ஸா, நர்ஸா? என்னண்ணா அது? நான் பேஷண்ட்டாகவே இருந்துட்டேன். குத்தி காட்டுறியா? ஓ சாரிண்ணா, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. இன்னைக்கு நீங்கள் ஃபுல் டே இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கலாம். உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தாராளமாக நீங்கள் எழுதலாம் எங்கே வேணா. அப்புறம்ண்ணா, ஃபர்தரா உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? அதுக்கு என்ன நல்ல அண்ணா, உங்க ஆளு ஓம். போங்க. ஹலோ. ஹலோ சினு, நீங்க எங்க உடம்பு சரியில்லையா? இல்லை, நான் என் தம்பியை பார்க்க வந்தேன். டேய். ஹலோ. இவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சனே பீச்சில். ஹாய். இவன் இங்கே தான் டாக்டராக இருக்கான். டாக்டரா? ம். பேரு? ஸ்ரீவத்சன். டாக்டர், உங்களுக்காக தான் நாங்க 2 ஹவர்ஸா வெயிட் பண்றோம். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? இவங்க என் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வயிற்று வலியில ரொம்ப நாளா கஷ்டப்படுறாங்க. டாக்டர் பிரான்சிஸ் தான் உங்களை கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. இந்த லெட்டர் கூட கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா, நான் சொல்லல, சீனு அவர் தான் அவரு. வணக்கம்மா. அம்மா, உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த ஸ்டமக் பெயின் இருக்கு? 4-5 வருஷமா இருக்கு டாக்டர். இத்தனை வருஷமா பெயினை வச்சுட்டு இப்போ வந்திருக்கீங்க ட்ரீட்மெண்ட்காக? கவலையே படாதீங்க. இதை கூடிய சீக்கிரத்துல கியூர் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் உள்ள ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இதை வந்துடுறேன். சரி டாக்டர். அங்க இருக்கு பாருங்க. அண்ணா. டாக்டர், எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா குணமாயிடுமா? கவலையப்படாதீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எங்க அண்ணனுக்காக கண்டிப்பா கியூர் பண்றாங்க. நீங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு இருந்தாலும் அப்படி சொன்னீங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் இது வந்துடுறேன். ஓம் இங்க வராங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சு கதை எழுதுற சாக்குல அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். அதானே? அதெல்லாம் இல்லடா. அண்ணா, இருந்தாலும் உங்களோட வருங்கால மனைவி மேல உங்களுக்கு இவ்வளவு கரிசனம் இருக்கக்கூடாது. டேய், ஒழுங்கா பேஷன்ஸை போய் ட்ரீட் பண்ணு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அண்ணா, இதான் நல்ல வாய்ப்பு. அவங்க கியூர் ஆகி வெளியே போறதுக்கு முன்னாடி நீ தான் அறிவுமதின்னு அவங்க கிட்ட சொல்லி உன்னோட காதலி அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்ல இதை விட்டா வேற நல்ல வாய்ப்பு கிடைக்காது. இல்லைன்னா எங்க அண்ணகிட்ட நானே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். செல்வம் தேடும் சமயத்து கவிதை வாசிக்க சிறிது நேரத்தை ஒதுக்குங்க. கவிதை எல்லாம் தான். அறிவுமதி. அறிவுமதியோட கவிதை. சீனோ, இது நாள் வரைக்கும் எனக்கு பணத்தோட அருமையே புரியாம இருந்தது. ஆனா அதோட கஷ்டம் இப்ப புரியுது. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அறிவுமதியோட கவிதை தோத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு போய் ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? அம்மாவோட ஆபரேஷனுக்காக அப்பா பணத்துக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா கிடைக்கல.
என்ன பண்றது சொல்லுங்க? ஏங்க இதுக்காக தான் அன்னைக்கு உங்களை ஸ்ரீக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவனை பாத்துக்கிறாங்க, அவனும் பாத்துக்கிறேன்னா இப்ப என்னங்க? அவர் டாக்டர், நல்லபடியா பாத்துப்பாரு, நல்லபடியா ஆபரேஷன் பண்ணுவாரு. ஃபீஸுக்கு என்ன பண்றது? உங்களை யாருங்க ஃபீஸ் கேட்டா? நேரா வீட்டுக்கு போங்க, உங்க அம்மாவை கூப்பிடுங்க, ஸ்ரீயோட கிளினிக் போங்க, அம்மா பாத்துக்குவா. அறிவுமதியோட கவிதையும் படிக்கிறீங்க, அதை ரசிக்கவும் செய்றீங்க, கவிதையோட உள்ளர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் ஏங்க இப்படி குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க? உங்க அறிவுமதியோட கவிதை பொய்யாகாது. சரி, பிரச்சனை தான் முடிஞ்சுச்சேன், கொஞ்சம் சிரிங்களே. கொஞ்சம் பல்ல காட்டி தான் சரிங்களா? நான் பயந்துக்க மாட்டேங்க, எனக்கு நீச்சல் தெரியுங்க. அப்பா, ஐயோ, அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க நடக்கிறீங்க? இது இல்லைன்னா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியா? சரி, இந்த ஸ்டிக் இல்லாம ஒரு வாட்டி நடங்கல. ஐயோ, விழுந்துருவாங்க. எங்க அறிவுமதிக்கு கவிதை தான் கால்கள்னு சொல்வீங்கல்ல, இப்ப நீங்க வெறும் காலோட நடுங்க ப்ளீஸ். எனக்காக இந்த சின்ன ஆசையை நிறைவேத்துங்க. கமான், உங்களால முடியும், நடங்க. என்ன தூக்கி விட மாட்டீங்களா? விழுந்துட்டாங்க. ஐயோ பாவம். என்னங்க, கோச்சிக்கிட்டீங்களா? ஓகே, வாங்க. வாங்க, கம் ஆன். பாத்து. பாத்து. சக்தி, என்னப்பா? ஜலதோஷம் எப்படி இருக்கு? இப்பதான் நான் ஆவி படிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேயா வரேன், அப்ப கேளுங்க. பேயா வா, ஆனா ரத்த காட்டேரியா வராத. என்னப்பா பண்றீங்க? உனக்காக தோசை சுட்டுட்டு இருக்கேன். எத்தனை தடவை சொல்லிருக்க சமையல் கட்டு பக்கம் போகாதீங்கன்ட்டு. பெரிய கழுத விஜி சொல்லியே நான் கேட்கல, குட்டி கழுத நீ சொல்லியா நான் கேட்க போறேன்? சமையல் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா, ஆம்பளைங்க சமையல் கட்டு பக்கம் போக கூடாதுப்பா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன்கிட்ட சொல்லு. வேணா பாருங்க, நான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் போறேன். சாரதாத்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அசத்த போறேன் பாருங்க. வீணா கற்பனை பண்ணாத, அப்புறம் ஏதாச்சுன்னா உன்னால தாங்க முடியாது. ஆவி புடி. ஆசைப்படு, ஆனா கற்பனை பண்ணாத. அப்ப எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகாதுங்கிறீங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நடக்கலாம், நடக்காமலையும் போலாம். நீ பேசாம ஆவி புடி. டாக்டர் ஸ்ரீ, உங்க பேஷண்ட் நார்மல். இங்க பாருமா, இனிமே காரமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நான் பண்ண ஆபரேஷனே வேஸ்ட் ஆயிடும். இப்போதான் குடல்ல 2 இன்ச்சு வெட்டியிருக்கேன், இல்லைன்னா 6 இன்ச்சு வெட்ட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையா பார்த்துங்க. நான் வரேன். டாக்டர், நான் எப்போ வீட்டுக்கு போகலாம்?
எல்லா பேஷண்ட்டும் இதே மாதிரிதாம்மா. இதெல்லாம் மந்திரத்துல நடக்கிறது இல்ல. 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதுக்கு இல்ல டாக்டர், ஏற்கனவே நிறைய செலவாயிடுச்சு. இன்னும் இங்க இருந்து அவங்க 2 பேருக்கும் சிரமம் கொடுக்க வேண்டானதா. அம்மா, இந்த டாக்டர் கூட ஃபீஸை ஒரு குறையா நினைக்கிறதில்ல. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப சந்தோஷமா. நீங்க நன்றி தெரிவிக்கணும்னா சீனிவாசனுக்கு தெரிவிச்சிருங்க. அப்ப நான் வரேன். ஓகே, வரேன் ஸ்ரீ. ஓகே டாக்டர். தம்பி ஸ்ரீனிவாஸ், உனக்கு தான்ப்பா ரொம்ப நன்றி சொல்லணும். ஆபரேஷன் எப்படி நடக்க போகுது, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறோம்னு ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருந்தோம். இப்ப கூட இவளோட அப்பா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணதான் போயிருக்காரு. எங்க வீட்டுல பிள்ளை இல்லாத குறைய நீதான்ப்பா தீர்த்து வச்ச. பிள்ளையா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் 2வது பிள்ளைன்னு சொல்லிக்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. வாங்க கலசம் புள்ள, போலாமா? வரமா? வரங்க. போயிட்டு வாங்க. வாங்க சின்னுனா வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.